இந்த சம்பவம் அவருக்கு ஓட்ட உறுதிப்படுத்தியிருக்கே தவிர வேணா ஒரு போட்டு கூட்டியிருக்கலாமே தவிர குறைக்கல. ஸோ அவர் உண்மையை உணர்ந்துக்கிட்டார் அப்படின்னா டெபாசிட் கிடைக்காது, நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோங்கிற அப்படி ஒரு உண்மையை உணரல. புரியுங்களா? அது இல்லை உண்மை. அவருக்கு நேற்று வரைக்கும் எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்குமோ ஒன்று இந்த கரூர் சம்பவத்தினால ஒன்று அந்த அந்த ஓட்டு உறுதிப்பட்டு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, களத்துக்கு போனவங்க நம்முடைய தம்பிகள்லேருந்து நிறைய பேர் மாற்று கருத்து கொண்டவர்களும் கூட சொன்னாங்க. ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து பார்த்து 41 குடும்பத்தில் ஒரு குடும்பம் கூட விஜய் மேல அதிருப்தியில் இல்லை. கரூரில் ஒருத்தர் கூட விஜய் விமர்சிக்கல. ஆனால் என்னமோ நடந்திருக்குங்க அப்படின்றாங்க. அண்ணன் வந்து அப்படி கிடையாது, தளபதி அப்படி கிடையாது அப்படின்னு அவர்கள் விஜய் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள். தொடராளர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில். ஆனால் பொதுமக்கள் கூட எல்லாருமே என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு கிரே ஏரியா இருக்குன்றாங்க. இதுதான் அங்கே மணலையா இருக்கு. அவருக்கு நல்ல கூட்டம் இருக்குது, நல்ல ஓட்டு இருக்குது, அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பாடம் கத்துக்கிறது டிஎம்கேவை வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு வேணா அவர் புதுசாக ஒன்று கத்துக்கலாமே தவிர முன்னாடி நான் மட்டுமே போதும் டிஎம்கே தோக்கடிச்சு நினைச்சிருப்பார். இப்போ அதுல ப்ராபபிலிட்டி எல்லாமே இருக்குது. அப்ப நம்ம டிஎம்கே தோக்கடிக்கிறத 100% உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன வந்திருக்கலாமே தவிர கிரௌட் மேனேஜ்மெண்ட் தவிர கரூர் வேற ஒரு பாடம் இருக்கு, அரசியல் ரீதியான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த சம்பவம் அவருக்கு ஓட்ட உறுதிப்படுத்தியிருக்கே தவிர வேணா ஒரு போட்டு கூட்டியிருக்கலாமே தவிர குறைக்கல. ஸோ அவர் உண்மையை உணர்ந்துக்கிட்டார் அப்படின்னா டெபாசிட் கிடைக்காது, நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோங்கிற அப்படி ஒரு உண்மையை உணரல. புரியுங்களா? அது இல்லை உண்மை. அவருக்கு நேற்று வரைக்கும் எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்குமோ ஒன்று இந்த கரூர் சம்பவத்தினால ஒன்று அந்த அந்த ஓட்டு உறுதிப்பட்டு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, களத்துக்கு போனவங்க நம்முடைய தம்பிகள்லேருந்து நிறைய பேர் மாற்று கருத்து கொண்டவர்களும் கூட சொன்னாங்க. ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து பார்த்து 41 குடும்பத்தில் ஒரு குடும்பம் கூட விஜய் மேல அதிருப்தியில் இல்லை. கரூரில் ஒருத்தர் கூட விஜய் விமர்சிக்கல. ஆனால் என்னமோ நடந்திருக்குங்க அப்படின்றாங்க. அண்ணன் அப்படி கிடையாது, தளபதி அப்படி கிடையாது அப்படின்னு அவர்கள் விஜய் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள். தொடராளர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில். ஆனால் பொதுமக்கள் கூட எல்லாருமே என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு கிரே ஏரியா இருக்குன்றாங்க. இதுதான் அங்கே மணலையா இருக்கு. அவருக்கு நல்ல கூட்டம் இருக்குது, நல்ல ஓட்டு இருக்குது, அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பாடம் கத்துக்கிறது டிஎம்கேவை வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு வேணா அவர் புதுசாக ஒன்று கத்துக்கலாமே தவிர முன்னாடி நான் மட்டுமே போதும் டிஎம்கே தோக்கடிச்சு நினைச்சிருப்பார். இப்போ அதுல ப்ராபபிலிட்டி எல்லாமே இருக்குது. அப்ப நம்ம டிஎம்கே தோக்கடிக்கிறத 100% உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன வந்திருக்கலாமே தவிர கிரௌட் மேனேஜ்மெண்ட் தவிர கரூர் வேற ஒரு பாடம் இருக்கு, அரசியல் ரீதியான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு.